ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எளிமையான முறையில் துளசி மட பூஜை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நார்மலாக நம்ம பூஜை பண்ணுறதுக்கு எந்த பொருள் இருக்கோ இல்லையோ, ஆனால் வெத்தலைப்பாக்குங்கிறது ரொம்பவே முக்கியம். வெத்தலைப்பாக்கு அப்படி இல்லைனா வாழைப்பழம் இல்லைனா கூட ஏதோ ஒரு பழத்தை வச்சு கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் வெத்தலைப்பாக்கு ரொம்பவே அவசியம். நான் வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் தேங்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் திராட்சை இருந்தது. திராட்சை ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பால் ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம். பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக, ஏலக்காய் கொஞ்சமாக போட்டு துளசி ஒரு 5-6 இதழ் நான் பறித்து போட்டிருக்கேன். இந்த பூஜை பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான பொருள் மஞ்சள் குங்குமம் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா லக்ஷ்மி தாயாருக்கு மஞ்சள் குங்குமம்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ மலர்கள் இருந்தாலும் அதுலேயும் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குங்குமத்தாலேயும் அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு செய்யலாம். நான் எப்பொழுதுமே பூக்கள் கடையில் வாங்குறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூ இருக்கோ அதை வச்சே நான் அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூ இருக்குது, அதுக்கப்புறம் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, அதுக்கப்புறம் ரோஜா செடியும் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன மலர்கள் இருக்கோ எல்லாமே பறிச்சுக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம தோட்டத்தில் மனோரஞ்சிதம் செடியும் வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரே ஒரு பூ பூத்துருந்துச்சு, அதையும் பறித்து பூஜைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். பூ பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் விளக்கு பொருத்த ஆரம்பித்தாச்சு. நம்ம விளக்கு எத்தனை வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு வைக்கலாம், ஆனால் ஒத்தப்படையில் தான் வைக்கணும். ஸோ நான் 2 குத்து விளக்கு வச்சு நடுவில் 2 நாளான விளக்கு, குத்து விளக்கு மாதிரியே அந்த ஒரு விளக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த துளசி மடத்தை நான் ஒரு கோவில் மாதிரி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் நான் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் இங்கே மணி ஒன்று வாங்கி மாட்டி விட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே மங்களகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்குது. இந்த மணி மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 400 to 500க்குள்ளே வரும். ஆனால் ரொம்பவே ரீசனபிளான ஒரு ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நல்லா மணி வெயிட்டாகவும் இருந்தது. ரொம்ப நாளாக நான் இந்த துளசி மடத்துக்கு தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு 5-6 சிட்டுக்குருவிங்க இந்த கீழே இருக்க தண்ணியை குடிக்கிறதுக்காக அழகாக தரையில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக இதை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதனால் தண்ணியும் ஒரு இதில் கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் கோதுமைலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. எல்லாத்தையுமே ஒரு இதில் போட்டு தண்ணி கொஞ்சமும் அந்த குருவிங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு தானியங்களும் நான் எடுத்து வச்சுட்டேன். குருவி, காக்கா, அதுக்கப்புறம் எறும்புகளுக்கு நம்ம உணவு கொடுக்கறது நம்மளுக்கு ரொம்பவே புண்ணியம்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்றத பார்க்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் எனக்கு இயற்கையினாவே ரொம்பவே பிடிக்கும். நேச்சுரலாக இருக்கணும்னு எப்பொழுதுமே ஆசைப்படுவேன். அதனால் குருவி, காக்கா எல்லாத்துக்குமே சாப்பாடு வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விளக்கு பொருத்துனதுக்கப்புறம் நம்ம பறிச்சுட்டு வந்த பூவை விளக்குக்கு அப்புறம் சாமிக்கு ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கூட பாருங்கள், ஒரு சிட்டுக்குருவி அது தண்ணி குடிக்க தான் வந்தது. நான் இங்கே பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த கார் செட்டுக்கு போயிடுச்சு. அங்கே பாருங்கள், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பாவம் அது அங்கிட்டும் இங்கிட்டும் தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு.
ஸோ நான் இருக்கவும் பயந்துக்கிட்டு அது வரலை. அதனால் நான் எப்போ கோலம் போட்டதுக்கப்புறமும் இது அந்த வாடிக்கையாக அந்த 4-5 சிட்டுக்குருவி எப்பொழுதுமே வரும். இந்த பூஜை செய்கிற நேரம் 4 to 6க்குள்ளே நம்ம இந்த பூஜை செய்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இந்த பூஜை செய்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு 4:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறம் விளக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு குளிச்சுட்டு வரதுக்கு 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பூஜையை 5:30க்குள்ளே, அப்படி இல்லைன்னா அந்த வெளிச்சம் வரத்துக்குள்ளே நம்ம பூஜையை செஞ்சு முடிக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். லக்ஷ்மி தாயாருக்கு நான் மலர்களால் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த அர்ச்சனை நம்ம பண்ணும்போது ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம், அப்படி இல்லைன்னா ஸ்ரீ துளசி 108 போற்றி இருக்குது. ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபோனில் போட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே நல்லது. மலர்களால் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு குங்குமத்தை எடுத்து நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்ட காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் விளக்குக்கிட்ட காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெத்தலையை வச்சுருந்தேன். அந்த வெத்தலையில் நான் அந்த குங்குமத்தை வச்சுட்டேன். இதே மாதிரி நம்ம லக்ஷ்மி தாயார்கிட்ட காமிக்கணும், அடுத்தது விளக்குக்கிட்ட காமிக்கணும், அடுத்தது அந்த வெத்தலையில் நம்ம வச்சிடணும். குங்கும அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பிராணி காட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த துளசி மட பூஜை வாரத்தில் 2 நாள் செய்வாங்க. செவ்வாய் வெள்ளி செய்வாங்க. அப்படி செய்ய முடியாதவங்க மாதத்தில் 1 நாள் மட்டும் செஞ்சால் கூட போதும். நம்மளுக்கு எப்போ நம்ம டைம் கிடைக்குதோ அந்த டைமில் செஞ்சாவே போதும். மற்றபடி நம்ம வீட்டில் என்றைக்கு விசேஷ நாள் வருதோ அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு அது கையோடு இங்கேயும் சாம்பிராணி சூடம் காமிச்சாலே போதும். ஆனால் காலையில் நான் எப்பொழுதுமே செவ்வாய் வெள்ளினா அங்கே கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சுருவேன். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி சூடம் காட்டுவேன். மாதத்தில் 1 நாள் மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த விரிவாக இந்த மாதிரி பூஜை நான் செஞ்சு நான் வழிபடுவேன். நான் ஒவ்வொரு பூஜை செய்யும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த துளசி மட பூஜை செய்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சு ஃபைனலாக இந்த பூஜையை நான் முடிச்சிட்டேன். இந்த துளசி மடம் செப்டம்பர் 4, 2023 அன்னைக்கு என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு என்னோட கணவர் வந்துட்டு எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 3ஆவது வருஷம் ஆரம்பிக்க போகுது செப்டம்பர் 4லேருந்து. இந்த துளசி மடம் வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு. நிறைய பேர் துளசி மடம் வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வைக்காமல் இருக்கிறாங்க. அதை முறையாக அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வைக்காமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு செய்கிறதுனால நம்ம உண்மையாகவே நம்ம உடம்புக்கும் வந்து ஒரு ஆக்டிவாகவும் இருப்போம். நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண கஷ்டம், மன கஷ்டம், அந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம சீரும் சிறப்புமாக வாழணும்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஒரு தொட்டியில் துளசி வச்சு கூட நம்ம வழிபடுறது அவ்வளோ ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயார் அந்த துளசியில் தான் வாசம் புரிவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக பூஜை முடித்ததுக்கப்புறம் விளக்கு, அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாமே நான் பூஜை அறைக்கு எடுத்து வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி என்னோடய மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. துளசி அம்மாவுக்கு பூஜை செய்கிறவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். செய்யாதவங்க ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.